ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மெதுன்னு ஒரு ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஈஸ்டோ சோடா மாவு எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பாரம்பரிய முறையில் நம்ம அரிசியை ஊற வச்சு அதை அரைச்சி புளிக்க வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1.5 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதை மூணையும் எடுத்துகிட்டு நான் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊறின பிறகு இதை நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 2 டைமாக அரைச்சி நான் முடிச்சிட்டேன் அரிசியை. இப்போது தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காவை கீனி எடுத்துகிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துருங்க. அப்போ தான் ஆப்பம் நல்லா வெளியேறுன்னு வரும். அதை எடுத்துட்டு துண்டு துண்டாக நறுக்கி ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரை கப் அளவுக்கு சாதம், வடித்த சாதம். இப்போது இது ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேங்காயும் சாதம் தான் நமக்கு இந்த ஆப்பத்துக்கு சாஃப்ட்னஸ் தரக்கூடியது. நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அரிசி, சாதம், தேங்காய் இது எல்லாமே மூணும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நான் இதை நைட்டு 10 மணிக்கு அரைச்சேன். காலையில் ஆப்பம் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 7 ஹவர்ஸ் இல்லைனா 8 ஹவர்ஸ் இந்த மாதிரி புளிக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம மார்னிங் அரைச்சோம்னா நைட்டு டின்னருக்கு நம்ம செய்யலாம். மாவு நல்லா புளிச்சு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. நான் பாதி மாவு மட்டும் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறேன். மீதி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போது சுடக்கூடிய மாவுக்கு மட்டும் உப்பும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கடாய் ஹீட்டாக இருக்குது. ஹீட்டான ஆப்ப கடாயில் நம்ம தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டோம்னா சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடும். நான் இதுக்கு ஈஸ்ட்டு, சோடா, உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை. அப்போவுமே நல்லா சாஃப்டாக இருந்தது. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நடுவில் வெந்து வரும். நான் சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு 3/4 தேங்காய் கட் பண்ணி தேங்காய் பால் எடுக்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சைடில் இருக்கிறது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அடுத்த ஆப்பம் ஊற்றிடலாம். தேவையான அளவு மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு சிம்மில் வேக வைங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஆயில் ஆப்ஷன் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைடில் இருக்கிறது கிறிஸ்பியாக வேணும்னா கலர் சேஞ்ச் ஆகிற வரையில் விடலாம். பின்னாடி ப்ரௌன் கலரில் வந்ததுன்னா நான் சைடில் இருக்கிறது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எனக்கு கிறிஸ்பியாக இருக்க வேண்டாம், சாஃப்டாகவே அதுவும் இருக்கட்டும்னா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நான் தேங்காய் பால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் சர்க்கரை, அரைச்சி வச்ச சர்க்கரையை நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரதுக்கு முன்னாடியே வெந்த உடனே நம்ம எடுத்துட்டோம்னா இது சாஃப்டாக இருக்கும். நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்த ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆப்பத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனே தேங்காய் பால் தான். நான் எனக்கு ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மீதி இருக்கிற மாவில் எல்லாத்துலேயும் ஆப்பம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போது சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 ஆப்பம் வச்சுட்டு தேங்காய் பால் தொட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நடுவில் நல்லா ஊற்றிடுங்க. தேவையான அளவுக்கு தேங்காய் பால் இந்த மாதிரி நிறையா ஊற்றிட்டு ஊற வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.